நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 தமிழ். பொது அறிவும் பொழுதுபோக்கும். Health tips. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டதுகள் எல்லாம் அனுபவ சாட்சியா வாழ்ந்து மறைந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற நூல்ல எழுதியிருக்கிற ஒரு அருமையான குறிப்பு. இரவு உறங்க செல்லும் முன் சூடான பசும்பாலில் 2 பூண்டு பற்களை போட்டு அதை உண்டால் உடலுக்கு அதைவிட நலம் சேர்க்கும் விஷயம் வேறு எதுவும் இல்லை. பூண்டு கைவசம் இருந்துச்சுன்னா போருக்கே போலாம் அப்படின்னு கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க. நம்மளுடைய உடலுடைய செரிமானம், சக்தி, கழிவு நீக்கம் இது எல்லாத்திலையும் உடலுக்கு உற்ற துணை புரிகிறது இந்த பூண்டு தான். மருத்துவ உலகின் வரப்பிரசாதம்னு சொல்லப்படுற இந்த பூண்டு சைவம் அசைவம் இப்படி எல்லா வகை உணவுலையும் தவிர்க்க முடியாத ஒரு பொருளா சேர்க்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பூண்டுல வேற என்னென்னலாம் சிறப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, பூண்டுல அலிசின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம ரத்தத்துல இருக்க வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை அதிகரிக்குது. கழலை எனப்படுற தைராய்டு, மறு போன்றவற்றை நீக்குவதற்கு இந்த பூண்டு உதவியா இருக்கு. நம்பர் 2, பொதுவா நிறைய வீடுகள்ல 3 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஏற்படுற இருமல், மூச்சு திணறல், மலக்கிருமியினால ஏற்படுற தொற்று போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த பூண்டை நல்லா அரைச்சு சிறிதளவு நாக்குல தடவினீங்கன்னா போதும், கண்டிப்பா ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். நம்பர் 3, தலையில பூச்சி வெட்டி ஏற்பட்டு முடி கொத்து கொத்தா கொட்டுதா? கவலையே படாதீங்க. முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கு பூண்டு தூள் 50 கிராம் எடுத்து தேங்காய் எண்ணெயில நல்லா வறுத்து அதை அரைச்சி மறுபடியும் அதே எண்ணெயில கலந்து பூச்சி வெட்டு உள்ள இடத்துல தடவி பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்பர் 4, இப்போ நிறைய பேர்த்துக்கு நெஞ்சு வலி, மூச்சடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க 5 பூண்டு பற்களை எடுத்து நல்லா தோலை நீக்கி 100 மில்லி பசும்பால்ல போட்டு வேக வச்சுக்கோங்க. அதை வேக வச்சதுக்கு அப்புறம் அதை கடைஞ்சி அதோட பனங்கற்கண்டு சேர்த்து டெய்லியும் காலையில மாலையிலன்னு 2 வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே ஏற்படாது. நம்பர் 5, பூண்டு கஞ்சி சாப்பிடுறது கிராமத்துல வழக்கம். என்னது பூண்டு கஞ்சியா? யாருப்பா அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. பொதுவா இந்த பூண்டு கஞ்சினாலே நகரங்கள்ல இருக்கவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது. பூண்டு கஞ்சி எப்படி செய்யணும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தேவையான அளவு பூண்டை எடுத்து நல்லா தோலை நீக்கி அது கூட கொஞ்சம் வெந்தயம், உளுந்துன்னு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. அதை அரைச்சி தூள் செஞ்சு அது கூட 1/2 லிட்டர் பசும்பால் விட்டு வேக வச்சுக்கோங்க. அது வத்துற சமயத்துல கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து வச்சீங்கன்னா பூண்டு கஞ்சி ரெடி. இந்த பூண்டு கஞ்சியோட கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு சேர்த்து ஆண்கள் சாப்பிட்டு வர பட்சத்துல மலச்சிக்கல், சிறுநீர் போகும்போது ஏற்படுற எரிச்சல் இதெல்லாம் சரியாகும். நம்பர் 6, 10 வயசுக்கு கீழே இருக்கவங்க 2 பூண்டு பல்லும், 10 வயசுக்கு மேல இருக்கவங்க 3 பூண்டு பல்லும், 40 வயசுக்கு மேல இருக்கவங்க டெய்லியும் 5 பூண்டு பல்லும் பனங்கற்கண்டோட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் பருமன், தொப்பை, கொழுப்பு கட்டி இதெல்லாம் குணமாகும். நம்பர் 7, பூண்டு பல் 5 எடுத்து அதோட சுக்கு, மிளகு, திப்ளின்னு 10 கிராம் சேர்த்து பாலோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், ரத்த உறைவு, சீரற்ற ரத்த ஓட்டம்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நம்பர் 8, வாத நோய்களுக்கு பூண்டு மிக சிறந்த மருந்து. அது மட்டும் இல்லைங்க, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. இது பூண்டுக்கும் பொருந்தும். அடேங்கப்பா, பூண்டுல இவ்ளோ சிறப்புகள் இருக்கா? கண்டிப்பா நான் டெய்லியும் ஒவ்வொரு பூண்டு சாப்பிட போறேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேக்குது. சோ நம்ம வாழ்க்கையில டெய்லியும் ஒரு பூண்டு சாப்பிடுற பட்சத்துல நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான ஹெல்த் டிப்ஸோட உங்களை சந்திக்கின்றோம். ஹெல்த் டிப்ஸ் வழங்கியோர் 24 தமிழ். பொது அறிவும் பொழுதுபோக்கும்.